சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. நேருவை டெல்லிக்கு தட்டி தூக்கிய அமலாக்கத்துறை. நகராட்சி நிர்வாகத்துறையில் நடந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் எந்த குற்றமும் செய்யவில்லை என்பதை நிரூபித்து வெளியே வருவோம் என நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் நேரு தெரிவிச்சிருக்காரு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர் நேரு, திமுக அமைப்பு செயலாளர் பாரதி ஆகியோரை கூட்டாக செய்தியாளர்கள் சந்தித்தாங்க. அப்போது பேசிய அமைச்சர் நேரு, இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசின் விரிவான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே பொதுநல வழக்கு பதிவு செய்ய கோரியதால முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். மேலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் முன்பே விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்ட அமைச்சர், நாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை, எனவே உரிய நீதிமன்றத்தை அணுகி இந்த வழக்கிலும் நாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை என்பதை நிரூபித்து வெளியே வருவோம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய பாரதி, அமலாக்கத்துறையின் கடிதத்தின் அடிப்படையில் விசாரணை நடக்கும் நிலையில் தேர்தல் நேரம் என்பதனால திமுக மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலினின் செல்வாக்கை குறைக்கவும் நேருவின் தேர்தல் பணிகளை முடக்குவதற்காகவும் சதி நடக்கிறது என்று சொன்னார். 2016ஆம் ஆண்டு கண்டெய்னர் லாரியில் 570 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறிய அவர், சிதம்பரத்தை கைது செய்து 100 நாள் சிறையில் வச்சாங்க, 3 ஆண்டு காலம் ஆக்கிவிட்ட நிலையில் அமலாக்கத்துறையின் வழக்கு என்னானது என்று கேள்வி எழுப்பினார். அமலாக்கத்துறை போட்ட வழக்குகளில் 1% வழக்கு கூட நிரூபிக்கப்படலை. இதைவிட கடுமையான வழக்குகளை போட்ட போதிலும் திமுக வெற்றி பெற்று வந்திருக்கு. கட்சியின் முதன்மை செயலாளர் மட்டுமல்ல, 41 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பாளராகவும் நேரு முதலமைச்சர் ஸ்டாலின் நியமிச்சிருக்காரு. 41 தொகுதியிலும் வெற்றி பெறும் அளவுக்கு களத்தை சரி செய்து வச்சிருக்காரு என்ற பொறாமையில் அதிமுகவின் பேச்சை கேட்டுக்கொண்டு பாஜக செயல்படுவதாகவும் தேர்தலில் மிக பெரும் அவர்களுக்கு அறிவியும் என்றும் பாரதி சொன்னார். முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதனால திமுகவுக்கு எந்த பின்னடைவும் இல்லை என்று கூறினார். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நேரு மீது நேரடியாக பல வழக்குகள் போடப்பட்டதாகவும் அவற்றை அவர் வென்று காட்டியுள்ளதாகவும் சொன்னார். அமைச்சர் நேரு மீதான வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்போம் என்றும், வழக்கு போட்டவர்கள் வெட்கி தலைகுனியும் அளவிற்கு சட்ட ரீதியாக இதை அணுகி வெற்றி பெற்று காட்டுவோம் என்று சொல்லியிருந்தார். மேலும் அமலாக்கத்துறையோ கண்டிப்பாக நேருவை டெல்லிக்கு அழைத்து செய்வது உறுதி, அவர் மீது போட்டப்பட்ட விசாரிப்பது உறுதி, நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவரை சிறையில் அடைப்போம், இது தீவிரமாக தற்போது விசாரிக்கப்பட உள்ளது என்பதை தற்போது சுட்டிக்காட்டியுள்ளனர்.